பாட்டு பாடுறதுக்கு இந்த இடம் தான் நல்லா இருக்கு. ஆரம்பிக்கலாமா? நல்லா பாடுவியா நீ? என்ன பிரமாதமா பாடுறேன் பாரு. சரி பாடு பார்க்கலாம். வானிலா தேனிலா வாடை பூநிலா நீலா நாளெல்லாம் வீணிலா. வானிலா தேனிலா வாடை பூநிலா நீலா நாளெல்லாம் வீணிலா. போதை இந்த கண்ணிலா பாடும் இந்த பெண்ணிலா பூவை வந்து சேரும் மன்னன் மார்பிலா. வானிலா தேனிலா வாடை பூநிலா நீலா நாளெல்லாம் வீணிலா. சேர்ந்து காதல் கோலம் போடலியோ. மூடாத பூவிலே முளாகி போனது முந்தானை தாரமாய் இப்போது ஆனது. பாயிலே கண் மூடினால் உன் ஞாபகம் பாடிடும் உன் ஆசைகள் முன்னால் வரும். மாயந்தான் என்ன மாயமோ. வானிலா தேனிலா வாடை பூநிலா நீலா நாளெல்லாம் வீணிலா. போதை இந்த கண்ணிலா பாடும் இந்த பெண்ணிலா பூவை வந்து சேரும் மன்னன் மார்பிலா. வானிலா தேனிலா வாடை பூநிலா நீலா நாளெல்லாம் வீணிலா. மாலை மேளம் மங்களம் காண மணவரை மேலே நீ நாண. தேகம் தேகம் ஒன்றாய் சேர்ந்து தேடும் சுகங்கள் தான் காண. பூவோடு தேனில தேனோடு பாலன ஒன்றாக கூடலாம் இன்பங்கள் தேடலாம். நூலிடை பொன்னீரில் உன் சோதனை பாரடி இப்போதுதான் உன் மாமனை. நாணமா இன்னும் வேண்டுமா. வானிலா தேனிலா வாடை பூநிலா நீலா நாளெல்லாம் வீணிலா. வானிலா தேனிலா வாடை பூநிலா நீலா நாளெல்லாம் வீணிலா. போதை இந்த கண்ணிலா பாடும் இந்த பெண்ணிலா பூவை வந்து சேரும் மன்னன் மார்பிலா. வானிலா தேனிலா வாடை பூநிலா நீலா நாளெல்லாம் வீணிலா. ஐயோ ராஜா இருட்டி போச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? இருட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்களோ அதை பண்ணலாம். சி நீ ரொம்ப மோசம். நான் தப்பா ஒன்னும் சொல்லியே. இருட்டினதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போவாங்கல்ல அதை சொன்னேன். வா போலாம்.
திமிரு உங்களுக்கு. நான் வரல, என்ன விடு விடு. ஏய், சேலை கட்டுறதுக்கு உனக்கு இன்னும் கொஞ்சம் வயசாகணும். சின்ன பொண்ணு நினைச்சா அதுக்குள்ள மாப்பிள்ளை வேற ஆரம்பிச்சிட்டியா? கோபு, அந்த பையன் யாரு? பரிசல் ஓட்டுற பையன். சாயங்காலம் நம்ம தியேட்டர்ல சோடா கலர் நிக்கிறான். சொல்லாத, கேட்கவே அருவருப்பா இருக்கு. கோடீஸ்வர மாப்பிள்ளைய பார்க்கணும்னு நீ நினைச்ச, ஆனா இவ குட்டிச்சுவத்திலையில குடியிருக்கணும்னு ஆசைப்படுறா. ஏய் ஏய், இனிமே அந்த பயலை பார்க்கணும்னு நினைச்ச உன்னை கொன்னுடுவேன். அது தப்பு. இவளை ஒண்ணும் பண்ணுவானா? அவனை கொன்னுடுவோம். என்ன எது வேணாலும் பண்ணுங்க, அவரை மட்டும் கொண்டுடாதீங்க. முதமா, இனிமே இவருக்கு சாப்பாடு இங்கே கொண்டு வந்து கொடு. சரிங்க. ஏய், இந்த ரூமை விட்டு வெளியே எங்கேயும் போக கூடாது. மச்சான், வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, கால் பயங்கரமா சுடுது. சத்தியமா எனக்கு இன்னைக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன தெரியணும்? நீ ஏன் கால்ல செருப்பே போட மாட்டேங்கிற? அது ஒரு சோக கதை. என்ன கதைனாலும் சொல்லி தொலைடா. சோகமான என் கதையை சொல்லணும்னா சாஞ்சிக்கிறதுக்கு மரமோ தூணோ வேணும். சாஞ்சிட்டு இல்ல, சொல்லு. சொல்றேன் சொல்றேன். சுமார் 16 வருஷத்துக்கு முன்னாடி, எனக்கு 30-32 வயசு இருக்கும், மங்களபுரி என்ற அழகான கிராமத்துல ஒரு நாள் பார்த்துங்களா, பொய் பணத்தையும் கேட்கல, செருப்பு திருநதும் தெரியல, எடுகிட்ட கல்யாணமா இருக்கும் போல இருக்கு. டாய் நில்றா. யார் செருப்படா போட்டுட்டு போற? ஏன் செருப்பு தான். நல்லா பாடுறா. ஐயோ, என் செருப்பை எவனா அடிச்சிட்டானே. எங்க அப்பா எருமத்தோலை தைச்சு போட்டதியா? எங்க என் செருப்ப? எட்ரா கைய. நீ செருப்படாம வந்ததா நான் பார்த்தனே. ஆமா, நான் செருப்படாம தான் வந்தேன். ஏண்டா, கல்யாண வீட்டுக்கு செருப்பு திருடுறதுக்குனே வர்றீங்களா? எங்க உன் கண்ணத்தை காட்டு. எது கண்ணாத்தா? எது கண்ணாத்தா? இதுதான் மாமா என் சோகக்குது. ஐயோ ஐயா, குத்தாத ஐயா. பெரிய முதல் மரியாதை சிவாஜிங்கிற நினைப்பு. நல்ல வேளை நான் உடுக்கடிச்சு கேட்கல. செருப்ப போய் திருடி இருக்கேடா. என்ன சேலையவா திருட முடியும்? திருட்டு போய குடும்பம். உங்க குடும்பத்துல போய் நான் பொண்ணு எடுத்தேன் பாரு.